அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக எல்லா தகப்பன்மார்களுக்கும் தகப்பனாக போகிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய மாறாத கரம் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறது. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. ஆண்டவர் மகிமைப்படட்டும். நம்மை பிள்ளைகளாய் சிருஷ்டித்த தேவன், நம்மை பிதாக்களாய் எழுப்பின தேவன். எல்லா சூழல்களிலும் அவர்தான் நம்மோடு கூட இருந்து என்ன செய்திருக்கிறாரா? நம்மை பிள்ளைகளாய் சிருஷ்டித்திருக்கிறார். அவர்தான் நம்மோடு கூட இருந்து நம்மை பிதாக்களாய் உயர்த்தி இருக்கிறார். எத்தனையோ தடைகள் சத்துரு கொண்டு வருகிற போதும் எல்லா தடைகளையும் தாண்டி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய வார்த்தையின்படியாகவே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய், தேவ ஜனங்களாய், தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே இன்றைக்கும் இந்த பிதாக்களின் நாட்களை கொண்டாடுகிற நேரத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்விலே 3 விதமான தகப்பன்களை நாம் பார்க்க முடியும். இந்த தகப்பன்களை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது, அறிந்து கொள்ளுகிற போது அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றிலும் பிரதானமாய் இருக்கிறதாகிய நம்மை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன். நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் உண்டு, அவர் நம்மை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய பிள்ளைகள் தான். ஆண் என்றும் பெண் என்றும் அங்கே வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் அவர் தான் தகப்பன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை அறிந்து கொள்ளுகிற போது, அவரை உணர்ந்து கொள்ளுகிற போது, அவருடைய வாஞ்சை விருப்பங்களை சரியாய் நாம் புரிந்து கொள்ளுகிற போது சரீர பிரகாரமான தகப்பனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த 2வது தகப்பன் சரீர பிரகாரமான தகப்பன். இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த தகப்பன்மார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வதாக இருக்கிற தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வேதம் அநேக தகப்பன்மார்களை நமக்கு காண்பிக்கிறது. எல்லா இடங்களிலும் சரீர பிரகாரமான தகப்பனையும், அதே போல பார்த்தீங்கன்னா சிருஷ்டிகரான பிதாவாகிய தகப்பனையும் நாம் ஒரு காலம் தெரிந்து கொள்ளுகிறது இல்லை, தெரிந்து கொள்ளவும் முடியாது. நான் இவர் வீட்டில் தான் பிறப்பேன், இன்னாருக்கு தான் மகனாக பிறப்பேன், மகளாக பிறப்பேன்னு நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் நாம் தீர்மானிக்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல தான் தேவனை தொழுது கொள்ளுகிறதும், தேவனை பிதாவாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதும் நாம் தீர்மானிக்கிறதில்லை. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், இல்லைப்பா சார், நான் தான் ஏசாமியை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவரை நான் தான். இல்லை, யோவான் 15:16 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற போது சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தாயின் கர்ப்பத்திலே உருவாகிறதற்கு முன்பதாகவே நம்ம என்ன செய்தாரா? தாவீது சொல்லுகிறான், என் சரீர அவயங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படுகிறதற்கு முன்பதாக. அப்போ பாருங்க, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் இடைப்படுவாராக. அவரை தெரிந்து கொள்ளுகிற போது, அவரோடு கூட உறவாடுகிற போது இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆவிக்குரிய தகப்பன் அப்படி இல்லை. ஆவிக்குரிய தகப்பனை தெரிந்து கொள்ளுகிறதுலே நாம் சுயாதீனம் உள்ளவர்கள். நீங்க யாரை வேணா என்ன செய்யலாம், ஆவிக்குரிய தகப்பனாக
ஏற்றுக்கொள்ளலாம், முன்மாதிரியாய் ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களை பின்பற்றி நடக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதல்ல காரியம். ஒன்றே ஒன்றுதான், இவர்களை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது. ஏன்னா ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை எங்க இருக்குன்னு சொன்னா, இந்த 3 தகப்பன்மார்களோடு கூட உங்களுக்கு இருக்கிற உறவு, அவர்களோடு கூட நீங்கள் கடந்து போகிறவைகள், இவைகளை சரியாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, நிறைவேற்றுகிற போது. அதனால்தான் இவங்க 3 பேரையும் பேசுகிறதை விட ஒரே ஒருவரை தான் பேசுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னு சொன்னா, அவரை மாத்திரம் புரிந்து கொண்டு அவருக்கு மாத்திரம் கனம் செலுத்துகிற போது கர்த்தர் மெய்யாகவே என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மல்கியா 2:10 மல்கியா கேட்கிற போது கேட்கிறார், நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், அவர்தான் நம்முடைய சிருஷ்டி கர்த்தா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சாயலாக, அவருடைய சாயலாக நம்ம என்ன செய்திருக்கிறாரா, அவர் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சாயல் அல்லது அவருடைய ரூபம் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற போது நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் யார் என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய குணாதிசயங்கள். சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். பாருங்க, நம்முடைய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, ஒருபோதும் மாறாதவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க இதே காரியங்களை எங்க எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னா, மனிதர்களிடத்துல எதிர்பார்க்க முடியாது. எங்க அப்பா எப்போதும் மாறாதவரா இருப்பாரா அப்படின்னா, அப்படியெல்லாம் எல்லா நேரத்திலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா தான் இருப்பாரு, திடீர்னு என்ன வந்துடும். ஏன்னா அவர் பாருங்களேன், மனிதனை அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஆண்டவருடைய தன்மை, தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, தேவன் உண்மையுள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர். இப்படி தேவனை நீங்க என்ன செய்ய முடியும், சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னு சொன்னா, நீங்க ஆவியின் கனிகளை பார்க்கிற போது தேவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயங்களை உணர்ந்து கொள்ளுகிற போது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு அப்பாவும் தன் பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், ஏதாகிலும் ஒன்றை என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி வளரணும், என் பிள்ளை இப்படி வரணும். உங்க பிள்ளைய என்ன வாக்குறீங்க, எப்படி ஆகிலும் அவனை டாக்டர் ஆக்கிடணும், இப்படி ஆகிலும் அவனை என்ன. ஏன்னா எல்லா தகப்பன்களுக்கும் தன் பிள்ளையை குறித்து என்ன உண்டு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. பிதாவாகிய தேவனுக்கு என்ன உண்டா, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. மல்கியா 1:6 சொல்லுகிறது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? பாருங்களேன், ஆண்டவர் என்ன கேட்கிறான்னு சொன்னா, என்ன அப்பா அப்பான்ற சரிதான், ஆனர் பண்ண மாட்டேன்றியே, என்ன கனம் பண்ண மாட்டேன்றியே, என்ன மதிக்க மாட்டேன்றியே. நம்ம சொல்றோம்ல நம்ம பிள்ளைங்கள, என் பிள்ளை மதிக்கவே மாட்டேந்து பாஸ்டர். அம்மா மாதிரி தான் நிறைய சொல்லுவோம், பிள்ளை மதிக்கவே மாட்டேந்து பாஸ்டர். பாருங்களேன், நம்முடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நியாயாதிபதிகள் 13:17 மனோவா கேட்கிற போது சொல்லுகிறான், ஆண்டவரே எங்க வாழ்க்கை குறித்து இவ்வளோ காரியங்களை சொல்லுகிறீர், அற்புதங்களை செய்வேன்னு சொல்லுகிறீர், ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகுன்னு சொல்றீர், இதெல்லாம் நீங்க சொன்ன காரியம் எங்கள் வாழ்விலே நிறைவேறுகிற போது. அவனுடைய எதிர்பார்ப்பு பாருங்க, தேவன் இதெல்லாம் எனக்கு செய்வோன்னு சொல்றாரு, அதெல்லாம் நிறைவேறுகிற போது வாசிங்கள். கர்த்தரை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி. பாருங்க, மனோவா அவனுடைய வாஞ்சை என்னன்னு சொன்னா, அவனுடைய தாகம் என்னன்னா, நான் என் தேவனை கனம் பண்ண வேண்டும்.
என் வாழ்வில் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். ஆச்சரியமானதை, நான் எதிர்பார்த்திராதவைகளை, நான் கேட்காத ஒன்றை தேவன் எனக்கு செய்கிறார். அப்ப நான் அவரை என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். நான் கனம் பண்ண வேண்டுமானால் என் தேவன் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். மனோவாவினுடைய தாகம் அது. ஆண்டவரே, உங்க நாமம் என்ன, உங்க பேர் என்ன, நீங்க யாரு, உங்களை நாங்க எப்படி கனம் பண்ணுவது, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பெரிய தாகத்தோடு கூட தேவனை கனம் பண்ணி ஆக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என்னை பிதாவாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், நான் பிதாவானால் குமாரர்களாகிய உங்களிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கிற கனம் என்ன? ஒரு பிள்ளை தன் தகப்பன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கனம் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், ஆனர் செய்யணும், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும். தேவனுடைய எதிர்பார்ப்புகள் கவனியுங்கள். சங்கீதம் 22:23 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறவைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது, சங்கீதக்காரங்க பேசுகிற போது சொல்லுகிறான், நீங்க எல்லாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும், தேவனை தொழுது கொள்ளணும், தேவனை கனம் பண்ணணும். ஏன் கனம் பண்ணணும்? ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? 28வது வசனம் சொல்லுகிறது, ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் உண்டு பண்ணின தேவன், சகலவற்றின் மேலும் ஆளுகையுடையவர். அவர் சொல்லுகிறார், ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறார். 30வது வசனம், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். பாருங்க, தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாடு. நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நம்மளும் அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம். இது யாரோட பிள்ளை? தாத்தாலேருந்து அப்படியே தாத்தா பாட்டி முற்பிதாக்கள் வரைக்கும் என்ன செய்யணும்? சந்ததி. ஏன்னா நம்ம சந்ததி என்ன செய்யணும்? படணுமா? விளங்கப்படணும். தலைமுறைகளை தாண்டி தலைமுறைகளுக்குள்ளாக அந்த சந்ததி பேசப்பட வேண்டும். ஏன்னா இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒரு சந்ததி அவரை ஆராதிக்கும், ஒரு சந்ததி அவரை தொழுது கொள்ளும். அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, தம்மை சேவிக்கிற ஒரு சந்ததி உருவாக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற போதே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். பார்வோனிடத்துல பேசுகிற போது, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. வெளியே ஏன் கூட்டு வருகிறான்னு சொன்னா, ஒரே ஒரு வேலை தான், என் ஜனம் என்னை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஆராதிக்கிற ஒரு சந்ததி, தேவனை தொழுது கொள்ளுகிற சந்ததி, தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி, தேவனை கனம் பண்ணுகிற ஒரு சந்ததி உருவாக வேண்டும். நீங்க தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்ன எதிர்பார்ப்பு? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என் பிள்ளைகள் என்னை கனம் பண்ணுகிற சந்ததியை உருவாக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனுக்கு பயந்து தேவனுக்கு என்ன செய்யணுமா? கனத்தை செலுத்தி தேவனை ஆராதிக்கிற. அப்போ தேவனுடைய குணாதிசயங்களாலே நிரம்பின ஒரு சந்ததி என்ன செய்ய வேண்டும்? உருவாக வேண்டும். எப்போ உருவாகும்? இப்போ இருக்கிற சந்ததி. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதி கவனிங்கள். அந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், தடைகள், யுத்தங்கள் எல்லாவற்றிலும் மேலும் ஒரு பெரிய வெற்றி எடுத்து தேவன் வாக்கு பண்ணின கானானுக்குள்ளாக வந்துட்டாங்க. யோசுவா அவர்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு வருகிறான். கானானுக்கு நேராக அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமான ஆசீர்வாதங்கள் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா சீட்டு போட்டு சுதந்திரத்தை எல்லாருக்கும் பங்கிட்டு கொண்டு இருக்கிறான். இந்த 6வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களா? தேவன் தங்களுக்கு வாக்கு பண்ணின, தேவன் தங்களுக்கு தந்தருளின சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்கள் எல்லாம் கடந்து போகிறார்கள். யோசுவா அவர்களை எல்லாம் அனுப்புகிறான். கோத்திரம் கோத்திரமாய் கடந்து போய்விட்டார்கள்.
அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, யோசுவா உயிரோடு கூட இருந்தபோது யோசுவாவோடு கூட இருந்ததான ஒரு கூட்ட ஜனம் தேவன் இஸ்ரவேலருக்கு செய்த பெரிய கிரியைகளை எல்லாம் பார்த்த அந்த ஜனம் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்களா? ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள், தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள், தேவ ஜனமாக இருந்தார்கள். அடுத்து வருகிற வசனங்கள் சொல்லுகிறது, யோசுவா மரித்து போகிறான். யோசுவா உயிரோடு கூட இருந்த நாட்களிலே அவனோடு கூட உயிரோடு கூட இருந்த எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் தங்கள் பிதாக்களோடு கூட சேர்க்கப்படுகிறார்கள். ஆனா அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 10வது வசனம், அக்காலத்தில் வாசிங்க, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பித்து. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு தேவனை நீங்கள் கனம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால், தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என்னை கனம் பண்ணுகிற ஒரு சந்ததி, என்னை ஆராதிக்கிற ஒரு சந்ததி, என்னை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததி எழும்பியாக வேண்டும். அந்த சந்ததி என்ன செய்யுமா? பிறக்க போகிற ஜனங்களுக்கு இயேசு யார் என்று சொல்ல வேண்டும், இயேசு எவைகளை செய்தார் என்று சொல்ல வேண்டும், இயேசுனுடைய காரியங்களை பேச வேண்டும், நீதியை நியாய தீர்ப்பை குறித்து அந்த சந்ததிக்கு அவர்கள் போதிக்க வேண்டும். ஆனா நிலைமை என்னன்னு சொன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணினாரோ, எந்த ஜனங்களுக்காக சத்துருக்களை எல்லாம் சங்காரம் பண்ணினாரோ, எந்த ஜனங்களுக்காக கானானை பகிர்ந்தளித்தாரோ, அந்த ஜனங்கள் தேவனை மறந்து போனார்கள். ஒரு சந்ததி தேவனை மறந்து போகிறது. அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, 11-12 வசனங்களை வாசிக்கிற போது அவர்கள் பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், தேவனை விட்டு விட்டார்கள், தூர போகிறார்கள், வழிவிலகி போகிறான், கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என்னை கனம் பண்ண வேண்டிய இந்த சந்ததி என்னை கனம் பண்ணவில்லை. ஏன் இந்த பிரச்சனைகள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் ஆண்டவர் பேசுகிற போது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு சொல்லாம எப்படி என்னால செய்ய முடியும்? அப்போ ஆபிரகாமினிடத்திலே பேசுகிறதுக்கு முன்பதாக ஆபிரகாமை குறித்து அங்கே தேவன் ஒரு சாட்சியை வைக்கிறார். என்ன சாட்சி? 19வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் பாருங்க, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை ஆண்டவர் பார்க்கும்போது சொல்றாரு, ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் சொன்னா, நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாத்தையும் அவன் பிள்ளைங்களுக்கு சொல்லுவான். அடுத்த சந்ததிக்கு என்ன செய்வான்னு சொன்னா, என்னை கொண்டு போவான், என் வார்த்தைகளை கொண்டு போவான். நான் யார் என்பதை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் கொண்டு போவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். நீங்க யோசிச்சு பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, தம்முடைய பிள்ளைகள் தம்மை குறித்து அடுத்த சந்ததிக்கு கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு நாம என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் நம்மை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போக வேண்டும். இங்க என்னன்னு சொன்னா, 2ஆம் 3ஆம் தலைமுறைகளுக்கு அப்புறம் யாரும் என்ன செய்யாது, எனக்கு எங்க அப்பா பேரு தெரியும், எங்க தாத்தா பேரு தெரியும், அவருக்கு மேல இருக்கிற ஒரு பேரு, ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கிற ஆட்களுக்கு அவருக்கு மேல இருக்கிற ஒரு ஆள் பேரும் தெரியும், அதுக்கு மேல இருக்கிறவர். ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சந்ததிகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு சந்ததிக்கு கொண்டு போகிறதுல குறைவுபட்டு இருக்கிறார்கள். தேவன் எதிர்பார்க்கிறார், என்னை கொண்டு போவாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மறந்து போனார்கள். பிள்ளைகள் என்ன செய்கிறார்களா? வழி விலகி போகிறார்கள்.
ரோமர் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அவர்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருந்தபடினார். ஆண்டவர் அவங்களெல்லாம் விட்டுட்டாராம். ஏன் சொன்னா, அவனுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரை அறியணும், தேவனை தேடணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்ன இல்லையா, மனதில்லை. ஏன் மனதில்லை? தேவனை குறித்து சொல்ல வேண்டிய தகப்பன்மார் அதை சொல்லவில்லை. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, ஆராதனைக்கு அவனால வர முடியல. எங்க இருக்கிறானா, அப்படியே சோசியல் மீடியாவிலே மூழ்கி கிடக்கிறான். அவைகளோடு கூட அவன் வாழ்க்கை போயிட்டது. ஜெபம் இல்லை, வேதம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை தேட வேண்டிய ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டிய நாம் என்ன செய்திருக்கிறோம் சொன்னா, தேவனை மறந்து உலகத்துக்கு பின்னாலே ஓடுகிற ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, என் பிள்ளைகள் என்னை கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணணும்னு சொன்னா இங்க என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அடுத்த சந்ததிக்கு என்னை கொண்டு போகணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய சவால். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்வை கட்டி எழுப்புவது என்பது ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய போராட்டம். ஏன்னு சொன்னா, சத்துரு என்ன செய்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னா, அப்படியே சுற்றிலும் பாவங்களினாலே தேவ பிள்ளைகளை நிரப்பி கொண்டு இருக்கிறான். எல்லா இடங்களிலும் பாடுகள், எல்லா இடங்களிலும் போராட்டங்கள். இவைகளை தாண்டி ஜெயிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் மாற்றுகிற போது நாம் பிதாவாகிய தேவனை கனம் பண்ணி இருக்கிறோம் என்று அர்த்தம். எப்படி செய்ய முடியும்? வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. என்னோடு கூட உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிற போது முதல் காரியம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, பாருங்க, தேவனை குறித்த காரியங்களை நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். அப்படின்னா முதல் காரியம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகளோடு கூட பேசுங்கள். பிள்ளைகளோடு கூட பாருங்க, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அவர் பிள்ளைங்களோடு கூட பேச விரும்புகிற தேவன். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அப்படியே இறங்கி வந்தார். அதாமே, எங்க இருக்கிறப்பா, கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன், கூட தான் பேசலான்னு வந்தேன், கூட தான் உறவாடலான்னு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு தகப்பனாக நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசணும். அவர்கள் வாழ்வோடு கூட இடைப்படணும். அவன் தேவை என்ன, எதிர்காலம் என்ன, எவைகளை எதிர்பார்க்கிறான், என்ன செய்ய விரும்புகிறான், அவனோடு கூட பேசணும். அவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி போக வேண்டியது. வந்துட்டியா, அதோடு கூட அவ்வளோதான், அன்னைக்கு கான்வர்சேஷன் முடிஞ்சிட்டது. ஏன்னா ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்கு மேலே பேசுகிறது இல்லை. வேதம் என்ன எதிர்பார்க்கறது சொன்னா, உட்கார்ந்து என்ன செய்யி, பேசு. எதை குறித்து பேசு? தேவனை குறித்து பேசு. தேவனோடு கூட வாழ்கிற வாழ்வை குறித்து பேசு. வேதாகமத்தை பேசு, சத்தியத்தை பேசு, நீதி நியாயங்களை பேசு, எல்லாவற்றையும் பேசணும். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவரும் வாழ்விலே எவைகளை செய்தார் என்பதை பேசு. ஏன்னா பிள்ளைகளுக்கு சொல்லணும். நீதிமொழிகள் 3:1 சொல்லுகிறது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கட்டும். ஏன் சொன்னா, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுமா. உட்கார்ந்து என்ன செய்யணும்? போதிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேசணுங்க, பிள்ளைங்களோடு கூட பேசணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸ்கூல்ல தான் பிள்ளைங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல, இல்லை சபை தான் கற்றுக் கொடுக்கணும்னு அல்ல. ஒரு தகப்பனாக நீங்கள் என்ன செய்யணுமா? பேசணும். சாலமோன் சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் என்ன செய்ய மாட்டான், முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நடத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நடத்தணும்னா பிள்ளைங்களோடு கூட என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, பேசணும். எபேசியர் 6:3 சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள்ள கீழ்ப்படி, இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கணுமா, பூமியில ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணுமா, உன் தாய் தகப்பனை என்ன செய்யி, கனம் பண்ணு. அப்போ பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தரணும், கனம் பண்ண சொல்லித்தரணும். பிதாவாகிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என்னை கனம் பண்ணு. நீங்க தேவனை கனம் பண்ணுகிற போது தேவன் என்ன செய்வார்? உங்களை கனம் பண்ணுகிற உங்கள் பிள்ளைகளை எழுப்புவார். இங்கே நடக்கிற காரியங்கள் என்ன? ஆண்டவருக்கு மகிமை சொல்றாரு, பேசு.
எவ்வளோ பேர் உங்கள் பிள்ளைங்க கூட உட்காந்து பேசுகிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. எங்கப்பா சார், நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. பாருங்க, ஒரு ஒரு தகப்பனிடத்துல அவனுடைய மகள் வந்து சொன்னா, அப்பா நான் ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன் வந்து பாருங்க. நான் சொன்னேன், எடுத்த வார்த்தையே சத்தம் போட்டேன். கண்ணு தெரியல, எவ்வளோ முக்கியமான வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன், வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. மறுபடியும் அது போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்து மறுபடியும் கூப்பிட்டது, மறுபடியும் சத்தம் போடுது. இப்படி பாருங்க, ஒரு நாள் முழுவதும். ஆக கடைசியில் சாயந்தரமாக போய் என்ன செய்கிறான், சரி என்னதான் வரைஞ்சி தொலைச்சிருக்க காட்டுன்னு சொன்னான். அப்போ அந்த பிள்ளை என்ன செய்கிறது, அந்த படத்தை கொண்டு வந்து காட்டுகிறது. அவன் பார்க்குற ஆச்சரியன்னு சொன்னால், அந்த வீட்டை வரைந்து இருக்கிறது, அவங்க வீடு இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய மனைவி இருக்கிறா, அவனுடைய தம்பி இருக்கிறான், இவ இருக்கிறா, அவங்க வீட்டு நாய் இருக்கிறது. ஆனால் இவனை காணும். இவனை அவன் கேட்குறான், எல்லாரையும் வரைஞ்சிருக்கிறியே, டேடியை மாத்திரம் விட்டுட்டு இருக்கிறியான்னு. அது சொன்னதான், நீ தான் ஆஃபீஸில் இருப்ப, இல்லை நீ எங்கே இருக்கிற ஆள் கிடையாது, உன் வாழ்க்கையே ஆஃபீஸ்ன்னு ஆயிட்டது. உங்களுக்கு எனக்கும் பாருங்களேன், இன்னைக்கு என்ன சூழல்லாம் கவனிங்க. தேவன் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், பிள்ளைகளோடு கூட என்ன செய்யுங்க, பேசுங்க. பாருங்க, பாகம் 6:7 சொல்லும்போது சொல்லுகிறது, போதித்து கவனிங்க, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் உன் பிள்ளைங்களோடு கூட என்ன செய்யணுமா, என்னைக்காவது உட்கார்ந்து பேசி இருக்கிறீங்களா? பிள்ளைகளோடு கூட பிள்ளைங்களோடு கூட கூப்பிட்டு வச்சு, பாப்பா உட்காரு, என்ன பண்ணுற, எப்படி போகிற, எப்படி இருக்குது, வேறு வேலை புதுசாக திடீர்னு எதாவது செய்ய போனால் அப்படி தான் என்ன செய்யும், பழகணும். ஆரம்பத்துலேருந்தே என்ன செய்யணும், கொஞ்சம் பிள்ளைகளோடு கூட. ஏன்னா சொல்லுகிறாரு, நீ வீட்டில் பிள்ளைங்களோடு கூட என்ன செய்யணுமா, முதல்ல போய் உட்காரு. இவர் வந்து உட்காந்தா அவன் அந்த பக்கம் எழுந்து போயிடுவான் பாரு. ஏன்னா அவ்வளோ அன்பு, அவ்வளோ அன்பு. வேதம் என்ன எதிர்ப்பாங்க சொன்னால், பிள்ளைங்களோடு கூட என்ன செய்ய, முதல்ல உட்காரு, உன் பிள்ளைங்களோடு கூட நேரத்தை செலவிடு, அவங்களோடு கூட நேரத்தை செலவிடு. ஏன்னா நீ ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னா, உன்னில் இருக்கிற கிறிஸ்துவை அவனுக்குள்ளாக நீ கடத்த வேண்டுமானால் அவனோடு கூட என்ன செய்யணுமா, நேரம் எடுக்கணும், பேசணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு சூழல்களிலும் எவ்வளவு நேரம் செலவு பண்றோம் பிள்ளைகளோடு கூட. வேலை வேலை வேலைன்னு ஓடுறான், கேட்டா குடும்பத்துக்காக ஓடுகிறான். ஒருத்தர் சொல்லும்போது சொன்னா, குடும்பத்துக்காக ஓடுறேன்னு சொல்லி குடும்பத்தை விட்டே அநேகர் இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். விட்டுட்டு ஓடுறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் என்ன எதிர்பார்க்கறதுன்னு சொன்னா, உட்கார்ந்து இருக்கிற போது. அப்புறம் வழியில என்னைக்காவது கூட்டின்னு வெளியே போயிருக்கிறீங்களா? அது கேட்க, இவரு கூட போறதுக்கு எப்படி, இவரு கூட போறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலன்னு அர்த்தம், உன் பிள்ளையோடு கூட நேரம் எடுக்கணும். என்ன செய்யணுமா, வழியிலே கூட கூட்டு போகணும், வா கடைக்கு போயிட்டு வரலாம். பாருங்க, நேரம் எடுக்கிற போது, பேசுகிற போது, வழி நடக்கிற போது அவனுக்கு என்ன செய்யணுமா, தேவனை குறித்து பேசணும். சூழல்களை பார்க்கிற போது, சமுதாயத்தை பார்க்கிற போது, தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கையை நீங்க பேசணும். வழி நடக்கிற போது பேசு, படுத்து கொள்ளுகிற போது முதல்ல அப்படியே குடும்பமா தான் என்ன செய்வான், படுத்து தூங்குவான். இப்போ ஒண்ணு எங்க படுக்குது எங்க போகுது ஒன்றும் தெரிய மாட்டேது. ஏன்னா அது கேட்கும். பிள்ளைங்களை பாருங்க, சில ஆட்கள் பார்க்கறதே இல்லை. ஏன்னா இவன் வரும்போது அது தூங்கிட்டு இருக்கும், இவன் எந்திரிக்கும் போது அது ஸ்கூல்ல இருக்கும். ஏன்னா எல்லாம் எப்படி மாறிட்டது, நேரம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். கொஞ்சம் என்ன செய்யணும், ஏன்னா ஜெயித்தாக வேண்டும். தேவனை பாருங்க, வேதம் என்ன எதிர்பார்க்கறதுன்னு சொன்னா, தேவனை அறியாத ஒரு சந்ததி உருவாகிறது. 1 யோவான் 2:15-16 வாசித்து பாருங்க. அவங்க என்ன செய்கிறாங்களா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிற சந்ததியாய் மாறிட்டது. ஏன்னா வீட்டுல அவனுக்கு என்ன கிடைக்கலையா, அன்பு இல்லை. வீட்டுல அன்பு இல்லை. அன்பு எங்க கிடைக்குது, பேஸ்புக்ல கிடைக்குது. பேஸ்புக்ல அன்பு கிடைக்குது. அப்புறம் ட்விட்டர்ல இன்னும் இருக்கிற எல்லாத்திலும் என்ன கிடைக்குதா, தேடுறான் பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிற ஒரு சந்ததி. அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி, நீங்க யோவான் பதிவு செய்கிறார், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை இவைகளால் ஆளப்படுகிற ஒரு சந்ததி. ஏன்னா அவனுடைய வாழ்வு முழுவதும் கர்த்தருக்கு மகிமை. நீங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தேவனை வைக்காதபடினாலே சத்துரு என்ன செய்கிறானா, உலகத்தை கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது இல்லைன்னு சொன்னா, உன்னையும் கனம் பண்ணாது, உன்னை சிருஷ்டித்த தேவனையும் கனம் பண்ணா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, வேதம் எதிர்பார்க்கிறது. தேவன் சொல்றாரு, பிள்ளைகளே பெற்றோர்களை என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்க. இது என்னது நியாயம். எப்படி கனம் பண்ணணும்? ஆண்டவருக்கு மகிமையாக பாருங்க. தேவ ஜனங்களாக நாம் தேவனை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக கொண்டு போகிற போது அவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, உண்மை உத்தமம் உள்ளவனாக வாழுகிறான். அவனால் என்ன செய்யப்படும் சொன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சந்தோஷப்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னா, ஒரு தேவனை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும். தேவனை எப்படி சந்தோஷமா வைக்கப்பா சார்? அவர் தான் என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். அவர் தான் என்ன, நம்ம அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். அவர் தான் நம்மளை சந்தோஷமா. வேதம் என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னா, கர்த்தரை நீ சந்தோஷமா வச்சு. கர்த்தர் எப்ப சந்தோஷப்படுவார்? நம்முடைய வாழ்வு மத்திய 22 வாசிக்கிற போது 37 39 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன செய்ய, அன்பு கூறு. பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல எல்லாரிடத்திலும் அன்பு கூறு. இதை பார்க்கும்போதே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். எப்போ அந்த சந்தோஷம் உண்டாகிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். பாருங்க, இன்னைக்கு இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகிறதாம்? சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ என்ன செய்யும்? பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறதுக்கான வழிமுறைகள். ஏன்னா வேதம் என்ன, ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா? நீ என்னை நேசிக்கணும். நீங்க சங்கீதம் 18:1 வாசிங்கன்னா தாவீதை குறித்து போடப்படு. தாவீது சொல்லுகிறான், நான் அவரை நேசிக்கிறேன். எவ்வளவு நேசிக்கிறான்? அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே உண்மையில என்ன செய்கிறேன், நான் ரொம்ப அன்பு கூறுகிறேன். 19வது வசனம் சங்கீதம். பாருங்க, அவன் சொல்றான், இவன் அவரை நேசித்தானா, அவர் என்ன செய்தாராம்? திரும்ப நேசிக்கிறார். அவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடினால என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து. ஏன்னா நீங்க தேவனை நேசிக்கிற போது அவர் சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அவர் என்ன செய்கிறாராம்? அப்போ ஒரு பிள்ளை என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். பிள்ளைகளோட வேலை என்னன்னு சொன்னா, தகப்பனை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்க சொன்னா, தகப்பனுடைய மன முறிவுக்கு காரணமே அதுவாக தான் இருக்கும். லூக்கா அப்படிதான் பதிவு செய்கிறார். எல்லாத்தையும் நின்று போராடி குடு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இளையகுமாரன் அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். அவங்க அப்பா எப்படி உடஞ்சி போயிருப்பான். ஐயோ, இவனுக்காக தான் எல்லாம் பார்த்தேன் எல்லாம். ஆனாலும் தகப்பன் எப்படிப்பட்டவனா, எவ்வளோ அன்புன்னா நீங்கள் போய் எங்கே பார்க்கணும்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் நிறைய தகப்பன்மார் உண்டு. அதை பேச நமக்கு நேரம் இல்லை. யவீருவை போய் பாருங்கள். ஒரு தகப்பனா எப்படி இருக்கணும்னு சொன்னால் யவீருவிடத்திலே போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா யவீரு எப்படி இருப்பான்னு சொன்னால், தன் பிள்ளைக்காக எல்லாத்தையும் தாண்டி நடுத்தெருவில் இயேசுவின் பாதத்தில் வந்து விடுவான். ஒரு ஜெப ஆலய தலைவன், அதிகாரம் உள்ளவன், மதிப்பு மிக்கவன். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் பிள்ளைக்காக நான் எதையும் செய்வேன். என் பிள்ளைக்காக எதையும். பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இடம்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வான்னு சொன்னா, இயேசுவை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போகிறான். ஏன்னா இயேசுவோடு கூட நேரம் எடுக்கிறான். பாருங்க, ஒரு நல்ல தகப்பன், நீங்க தேவனை நேசிக்கிற போது அவர் உங்களை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கணுமா? மத்தேயு 15:8 சொல்லுகிறது, மார்க் 7:6 சொல்லுகிறது, இருதயத்திலே இருந்து. ஆனா நம்ம நேசம் எப்படி இருக்குதான்? சொல்லாரு, இந்த ஜனங்க என்ன நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. எதுல தான் நேசிக்குது? வாய் அளவுல, உதட்டு அளவுல. இருதயம் எப்படி இருக்கிறதா? இருதயமோ தூரம். பாருங்க, நீங்க தேவனை நேசிக்கிற போது உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்கள்? தேவனை நேசிப்பார்கள். எல்லாவற்றையும் ஒரு குடும்பத்தை நேசிக்கிற அனுபவம் இருக்கணும். அதுதான் உன் பிள்ளைகளை என்ன செய்யும்? நடத்தும். பவுல் சொல்லுகிற போது 1 தீமோத்தேயு 5:8 சொல்லுகிற போது சொல்லுகிறா, நீ ஒரு நல்ல குடும்ப தலைவனாய் தகப்பனாய் இருக்கணும். ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருப்பானா? வாசிங்க 1 தீமோத்தேயு 5:8. பாருங்க, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும்
விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். யாரு? குடும்பத்துக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிட்டதா? பிள்ளைங்களுக்கு இருக்கா? கொடுத்துறதுக்கு இருக்கா? சாப்பிட இருக்கா? ஒரு நல்ல வீடு இருக்கா? இதெல்லாம் விசாரிக்கலன்னா அவனை விட அவிசுவாசி பரவாயில்லை. நோவாவின் குமாரர்கள் செய்தார்கள். நோவா சொன்னா இல்ல, ஆண்டவர் எல்லாம் சொல்லி இருக்கிறார். நம்ம பிள்ளைங்கிட்ட சொன்னா என்ன சொல்றது? உங்ககிட்ட தானே சொன்னாரு, நீ போய் செய், எனக்கு இருக்கும். ஆனா அந்த நோவாவின் பிள்ளைகள் என்ன செய்தார்களா? நோவாவோடு கூட. ஏன்னு சொன்னா பாருங்க, நீங்கள் தேவனை கனம் பண்ணுகிற போது உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யும்? உங்களை கனம் பண்ணும். விளைவு என்ன தெரியுமா? ஆதியாகமம் 9:1 மாத்திரம் வாசியுங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை. பாருங்க, எப்போ இந்த பெரிய ஆசீர்வாதம் உண்டாகுன்னு சொன்னா, தேவ சத்தத்துக்கு அந்த சிறுசி ஆகிய நோவா கீழ்ப்படுகிறான். கர்த்தர் அவன் என்ன செய்தாரா? ஆசீர்வதிக்கிறார். சரீர பிரகாரமான தகப்பனாகிய நோவா சொல்லுகிறான், அவன் குமாரர்கள் கீழ்ப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன் சொன்னா வேதம் என்ன எதிர்பார்க்க சொன்னா, தேவனை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிற போது கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்.